ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து சிக்கன் கிரேவி தாங்க. சிக்கன் கிரேவியில் 2 டைப்ஸாக உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். அதாவது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் கிரேவி வெரி வெரி சிம்பிளுங்க தாங்க. ஈஸியாக செய்யலாம். செய்ய தெரியாதவங்க கூட குயிக்காக செஞ்சிடலாங்க. ஃபஸ்ட்டு வந்து சிக்கன் கிரேவிங்க. நெக்ஸ்ட்டு வந்து சிக்கன் தண்ணி குழம்பு. அதாவது ஃபஸ்ட்டு சிக்கன் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி, தோசை இந்த மாதிரி பூரிக்கெலாம் சாப்பிட்லாம், செம்மையாக இருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ரைஸுக்கு வந்து லைட்டாக சேர்த்து சாப்பிட்லாம், இன்னும் சூப்பராக இருக்குங்க. இப்போ வந்து இந்த சிக்கன் தண்ணி குழம்பு எப்படி செய்கிறது உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இதுவும் ரொம்ப சிம்பிள் தாங்க. அதே மெத்தடில் சின்ன சின்ன ப்ராசஸ் வந்து மாறுங்க. இப்போ வந்து எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு ஒரு வானலில் தேவையான அளவு வந்து ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகுதுங்க. நான் இன்றைக்கி வந்து நிலக்கடலை எண்ணெயிலேருந்து செஞ்சு காமிச்சிருக்கேன். நார்மலாக நம்ம நல்லெண்ணெயில் செய்யும்போது டேஸ்ட்டு கொஞ்சம் லைட்டாக தான் இருக்கும். பட் நிலக்கடலை எண்ணெயில் செய்யும்போது டேஸ்ட்டு செம்மையாக இருக்குன்னே சொல்லலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டை, 4 கிராம்பு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு, 2 ஏலக்காய் சேர்த்துக்கோங்க. நல்லா பொரிய விட்டு பின்னாடி பச்சை மிளகாய் வந்து 2 சேர்த்துக்கோங்க, நீட்டாக கட் பண்ணி. நெக்ஸ்ட்டு கறிவேப்பிலை ஒரு கொத்து சேர்த்துக்கோங்க. ஒரு வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் வந்து நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி விடுங்க. லைட்டாக வதங்கினா போதுங்க. ரொம்ப வெங்காயம் வந்து மிதமான ஸ்டேஜுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. கிட்டத்தட்ட இந்த ப்ராசஸ் வந்து சிம்பிளாக செய்யலாங்க. அதாவது நான் புதுசாக சமைக்கிறேன் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். குயிக்காக செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குன்னே சொல்லலாம். லைட்டாக சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க முன்னாடியே. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இஞ்சி பூண்டு விழுது வந்து பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு ஸ்மெல் அதாவது வர அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணிக்கலாங்க. அதாவது ஆயிலே சேர்த்துக்கலாங்க முன்னாடியே. இப்போ வந்து சிக்கன் வந்து 1 kg எடுத்திருக்கேன். இந்த சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரெஷ் சிக்கனாக பார்த்து வாங்கிக்கோங்க. நல்லா கழுவிட்டு தண்ணி இல்லாமல் சேர்த்துக்கோங்க. சிக்கன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயில் ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், ஆனியன் நல்லா மிங்கிள் ஆகணுங்க. அந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இன்னொரு விஷயம் என்னென்னா, சிக்கன் போட்டு தான் நம்ம என்ன பண்ணுறோம், சால்ட்டு இன்னும் கொஞ்சம் சேர்த்தணும். அப்போ தான் இந்த சால்ட்டு வந்து சிக்கனில் வந்து இறங்குங்க. அதனால் கரெக்டாக அளவாக பார்த்து சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒன்றே இம்பார்ட்டண்ட்டான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மஞ்சள் தூளுங்க, டர்மரிக். அது வந்து நம்ம குழம்பு செய்யும்போதோ இல்லை சமைக்கும் போதோ இந்த மாதிரி மஞ்சள் தூள் வந்து மறக்காமல் சேர்த்துக்கோங்க. ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நோய் எதிர்ப்பு இது வந்து மறைமுகமாக கொடுக்கக்கூடியது எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மஞ்சள் தூள் அப்படின்னு சொல்லலாம். சில பேர் மஞ்சள் தூள் அதிகமாக சேர்த்துனாங்கன்னா நம்ம வந்து மஞ்சள் காமாலை வந்துடும் அப்படின்ற ஒரு தாட்டும் இருக்கும். எங்கள் கிராமத்துலேயே இருக்குது. பட் அதெல்லாம் இல்லைங்க. முக்கியமான விஷயம் வந்து மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னென்ன சேர்த்துறோன்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து மட்டன் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சிக்கன் மசாலா 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மல்லித்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன், ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா கறி மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்லி மசாலா தாங்க, பட் டேஸ்ட்டே வேறு லெவல் இருக்கும். இந்த மாதிரி நல்லா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. அந்த சிக்கன் பீஸோட அந்த மசாலாவும் நல்லா ஃப்ரை ஆகணுங்க. லாஸ்ட்டாக புதினா கொத்தமல்லி சேர்த்துட்டு சர்வ் பண்ணி சாப்பிட்டு சூப்பரான சிக்கன் கிரேவி தயாருங்க. நெக்ஸ்ட்டு தண்ணி குழம்பு எப்படி செய்யலான்றதை பாருங்கள். அதே சிக்கன் கிரேவியில் நமக்கு சிக்கன் கிரேவி வேணாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா நீங்கள் ஒரு 1 டம்ளர் தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அந்த சிக்கன் கிரேவிலே சேர்த்துட்டு கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டு பின்னாடி நம்ம ஒரு 5 தக்காளி பழுத்த பழமாக பார்த்து நம்ம இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஃபேமிலியில் ஒருத்தருக்கு வந்து இந்த மாதிரி சிக்கன் கிரேவியே வேணும்னு கேட்பாங்க. அவங்களுக்கு அந்த மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க. இன்னொருத்தர் என்ன கேட்பாங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தண்ணி குழம்பாக கேட்பாங்க சாதத்துக்கு. அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. சூப்பரான டேஸ்ட்டில் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்லலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி நல்லா ஒரு கைப்பிடி தாராளமாக சேர்த்து அரைச்சி சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழை வந்து நம்ம தூளாக சேர்த்த டேஸ்ட் வந்து வேறு மாதிரி இருக்குங்க. பட் நான் வந்து ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி வந்து அரைச்சி சேர்த்துருக்கேன். நீங்களும் அதே மாதிரி அரைச்சி சேர்த்து பாருங்கள். சூப்பராக இருக்குங்க. வெறும் கொத்தமல்லி மட்டும்தாங்க, அது தொண்டோடு அரைச்சி சேர்த்துணுங்க. அதுதான் இம்பார்ட்டன்ட் இந்த குழம்புக்கு. சிக்கன் கிரேவிக்கு டேஸ்ட்டு அல்டிமேட்டாக தூக்கி கொடுக்குங்க. நெக்ஸ்ட்டு வந்து லாஸ்ட்டாக தக்காளி ப்ளஸ் கொத்தமல்லி தழை வந்து அரைச்சி சேர்த்தது வந்து நல்லா கொதித்து வரட்டுங்க. இந்த ஸ்டேஜில் லாஸ்ட்டாக என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா
தேங்காய் ஒரு மூடி வந்து லாஸ்ட்டாக அரிசி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விடுங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதித்து வரணுங்க. கிரேவி கன்சிஸ்டன்சி வரணும். இப்போ நம்ம 2 டைப்ஸ்லாம் நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிட்டேன். இதே மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு லெவலில் வரும் குழம்பு ப்ளஸ் வந்து சிக்கன் கிரேவி. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா கொதிக்க விட்டு சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். சுட சுட ஆரோக்கியமான சிக்கன் கிரேவி இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.